வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர். கோயம்பேடு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையங்களுக்கு இடையில் எவ்வளவு தொலைவு இருக்கிறது, இந்த இரு பேருந்து நிலையங்களை இணைக்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது போன்ற விவரங்களை வரைகலை மூலமாக கண்முன் கொண்டு வருவதற்காக செய்தியாளர் ஜெய்சங்கர் இணைந்திருக்கிறார். ஜெய்சங்கர், எவ்வளவு தொலைவு இருக்கிறது? மக்கள் சிரமத்தை அதிகமாக சந்திக்கிறதா சொல்றாங்க. இப்ப செய்தியாளர் சொன்னதை நம்ம கேட்டோம். எவ்வளவு தொலைவு இருக்கிறது? அதாவது பூங்குழலி, இப்போ பிரச்சனை கிளாம்பாக்கத்துக்கு பேருந்து நிலையத்தை கொண்டு போன பிறகு மக்கள் ஒரு நீண்ட தூரம் பயணிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஆளாயிடுறாங்க. உதாரணமா சென்னை நகர்பகுதியில் இருக்கிற மக்கள், தற்போது அசோக் நகர், பல்லாவரம் இந்த பகுதிகளில் இருந்த மக்கள்லாம் கோயம்பேடு வந்துட்டு அங்கேருந்து தொலைதூர பேருந்துகளில் பயணிச்சுட்டு இருந்தாங்க. அது தொலைதூர பேருந்துகள் போரூர் புறவழிச்சாலை வழியாக தென் மாவட்டங்களுக்கு பயணிச்சுட்டு இருந்தது. ஆனால் இப்போ அப்படி இல்லாமல் நிலைமை மாறி இருக்கு. இவங்க அத்தனை பேருமே கிளாம்பாக்கம் புதிய பேருந்து நிலையத்தை நோக்கி செல்ல வேண்டியது இருக்கு. அங்கேருந்து தான் தென் மாவட்டங்களுக்கு பயணிக்கிறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கோயம்பேடுக்கும் கிளாம்பாக்கம் புதிய பேருந்து நிலையத்துக்குமான இடைப்பட்ட தூரங்கிறது 30 கிலோமீட்டர் அப்படின்னு இருக்கு. இது ஒரு புறம் இருந்தாலும் இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தென் மாவட்ட மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய நம்ம சென்னையினுடைய வட மாவட்ட வடபகுதி வட சென்னை பகுதிகளில் இருக்கிற மக்கள் இப்போ தென் மாவட்டங்களுக்கு பயணிக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சிரமம் தான். அவங்களுக்கு தான் இதில் அதிக பாதிப்பு அப்படின்னு நம்ம சொல்லணும். காரணம் என்னன்னா, இவங்க இப்போ தென் மாவட்டங்களுக்கு பயணிக்கிறதுக்கு திருவொற்றியூர்லேருந்து கோயம்பேடுக்கு, அதாவது 23 கிலோமீட்டர் தூரம் பயணிச்சா போதும் கோயம்பேடு அடைஞ்சிடலாம். அங்கே இருந்து அவங்களால தென் மாவட்டங்களுக்கு எளிதாக பயணிக்கக்கூடிய ஒரு நிலைமை தற்போது இருந்தது. இப்போ கிளாம்பாக்கத்துக்கு மாற்றுறதுனால தோராயமா அவங்க கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் தூரம் பயணிக்க வேண்டியதாக இருக்கு. திருவொற்றியூர்லேருந்து கிளாம்பாக்கம் புதிய பேருந்து நிலையத்துக்கு 51.8 கிலோமீட்டர் தூரம் பயணித்தாதான் பேருந்து நிலையத்தையே அடைய முடியும் அப்படிங்கிற நிலைமை இருக்கு. ஸோ இது ஒரு மாநகர பேருந்துல எவ்வளவு தூரம் பயணிக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக தான் இருக்கும். காரணம், சென்னையினுடைய போக்குவரத்து நெரிசல் நம்ம எல்லாருக்கும் தெரியும். எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறது தெரியும். திருவொற்றியூர்லேருந்து கோயம்பேடு பயணிக்கிறதுக்கே ஒரு 40 நிமிடங்கள் எடுக்கும். அப்படிங்கிற சூழல்ல இனி திருவொற்றியூரிலிருந்து புதிய பேருந்து நிலையம் கிளாம்பாக்கம் வரை பயணிக்க தோராயமாக 2.5 மணி நேரங்கள் ஆகும். இந்த போக்குவரத்து நெரிசலெல்லாம் நான் கணக்கில் கொண்டோம்னா அந்த 2.5 மணி நேரங்களும் வெளி மாவட்டங்களுக்கு போகிற பயணிகள் கைகளில் பெட்டியோட அவங்க ரொம்ப தூரம் நம்ம பயணிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. இதே போல இது வட சென்னை மக்களுக்கு இது ஒரு பெரிய சவாலாக இருந்தாலும் பூந்தமல்லி மக்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதாவது இப்போ பூந்தமல்லி மக்கள் எப்படி பயணிக்கிறாங்கன்னா, பூந்தமல்லியிலிருந்து கோயம்பேட்டுக்கு 14 கிலோமீட்டர் தூரம் பயணிச்சு அங்க இருந்து தென் மாவட்டங்களுக்கு பயணிக்கிறாங்க. இந்த பேருந்து நிலையத்தை கிளாம்பாக்கம் கொண்டு போனதுனால கிடைக்கிற ஒரு பலன் என்னன்னா, பூந்தமல்லி மக்கள் பூந்தமல்லியிலிருந்து சென்னைக்கு 1 மணி நேரமும், கோயம்பேட்டிலிருந்து சென்னை புறநகருக்கு கடக்கிறதுக்கு 1 மணி நேரமும் 2 மணி நேரம் சென்னைக்குள்ளேயே சுத்திட்டு இருப்பாங்க. ஆனா இப்போ கிளாம்பாக்கம் கொண்டு போனதுனால ஒரு பெரிய பலன் என்னன்னா, பூந்தமல்லி மக்கள் சென்னைக்குள்ளேயே வராம இந்த புறநகர் பாதையில அவுட்டர் ரிங் ரோட்ல பேருந்துகள் இயக்கப்பட்டால், இதுவரைக்கும் இன்னும் இயக்கப்படலை, இயக்கப்படும் போது ஒரு 22 கிலோமீட்டர்ல புதிய பேருந்து நிலையத்தை அடைய முடியும். ஆனா இப்போ என்ன நிலைமை இருக்குன்னா, பூந்தமல்லியிலிருந்து தாம்பரம் தாம்பரத்திலிருந்து தான் கிளாம்பாக்கம் போக வேண்டியதா இருக்குன்னு ஒரு பயணியும் சொல்லியிருக்காரு. நம்ம அதை கேட்டோம் இல்லையா? அதுதான் தற்போதைய சூழலா இருக்கு. இது மாற்றும் போது இந்த மாதிரி ஒரு 22 கிலோமீட்டர் குறைய வாய்ப்பு இருக்கு. இவங்க நகர்பகுதிக்குள்ளேயே வர வேண்டிய தேவையும் இருக்காது. அதனால சென்னையில மக்கள் அடர்த்தி, போக்குவரத்து நெரிசலுங்கிறது குறைய வாய்ப்பு இருக்கு. இது ஒண்ணுதான் இதுல பிளஸ். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, பூந்தமல்லிக்கு மேலே இருக்கிற ஆவடி பகுதியிலிருந்து இப்போ மக்கள் சென்னைக்கு புறநகருக்கு போகணும்னா, இப்போ தென் மாவட்டங்களுக்கு போனால் கோயம்பேடுக்கு 18 கிலோமீட்டர் தூரத்தில் கோயம்பேட்டை அடைஞ்சிடலாம். அங்கேருந்து பேருந்து வழியாக பயணிச்சிடலாம். ஆனால் இது இடம் மாறும் பொழுது இப்போ ஆவடியிலிருந்து கோயம்பேடு வழியாக தான் தாம்பரம் தான் கிளாம்பாக்கம் போக சூழல் இருக்கு. இதுலேயும் அவுட்டர் ரிங் ரோடு வழியாக பேருந்துகளை இயக்குனா 36.3 கிலோமீட்டர் கூட தான். ஆனால் நெரிசல் குறையும், பயண நேரங்கள் குறையும். அவுட்டர் ரிங் ரோடு வழியாக பேருந்துகளை இயக்கும் போது 36.3 கிலோமீட்டர் தூரத்தில் கிளாம்பாக்கத்தை போய் சென்றடைய முடியும். இந்த பாதையையும் போக்குவரத்து துறை கருத்தில் கொள்ளணும். இது நேரடியாக எந்த நெரிசலும் இல்லாமல் புறவழிச்சாலையில் நேரடியாக பயணிக்கிறதுக்கு ஒரு எளிதான வசதியாக இருக்கும். ஆவடி மக்கள் பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பாயிண்ட் டு பாயிண்ட் ஆவடியிலிருந்து கிளாம்பாக்கத்துக்கு புறவழிச்சாலை வழியாக இயக்க முடியும். இது இல்லாமல் இப்போ என்ன சூழல் இருக்குன்னா, 2 பேருந்துகள் மாற வேண்டியதாக இருக்குது. ஆவடியிலிருந்து கோயம்பேடு வரணும், அதே போல் திருவொற்றியூர்லேருந்து கோயம்பேடு அங்கிருந்து பேருந்து மாறணும் அப்படிங்கிற சூழல் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா அடையாறு பகுதிக்கு இதுதான் நிலைமை. அடையாறு மக்கள் கோயம்பேடு பேருந்துகளை எடுக்கிறதுக்கு ஒரு 17 கிலோமீட்டர் பயணிக்கணும். ஆனால் தற்போதைய சூழல்ங்கிறது 2-3 வழித்தடங்களில் பேருந்துகளை இயக்க வாய்ப்பு இருக்கு கிளாம்பாக்கத்துக்கு. இந்த வழியில் பார்த்தீங்கன்னா அடையாறு குரோம்பேட்டை வழியாக புதிய பேருந்து நிலையத்தை அடையிறதுக்கு 32 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கணும்.
இவ்வளவு இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா கட்டணம். 2 பேருந்துகளை மாறி வரும்போது அதற்கான கூடுதல் கட்டணத்தையும் செலுத்த வேண்டிய ஒரு நிலைக்கு பொதுமக்கள் தள்ளப்படுறாங்க. ஸோ கட்டணம் உயர்கிறது, பயண நேரம் உயர்கிறது. 2 பேருந்துகள் இறங்கி ஏறணும். ஏன்னா தொலைதூரம் போறவங்க கையில பெட்டி படுக்கையோட பொருட்கள் கையில இருக்கும், அவங்க 2 பேருந்துகள் இறங்கி ஏறணும். இப்படி அலைச்சலும் அதிகரிக்குது. இதுக்கெல்லாம் வந்து ஒரு தீர்வுங்கிறது வந்து அரசாங்கத்தால் பண்ண முடியும். அது வந்து அதுக்கு இடைப்பட்ட காலங்கள், அதாவது தீர்வு கிடைக்கிற வரைக்கும் இப்போ சிரமங்கள்ங்கிறது ரொம்ப அதிகமாக மக்கள் சந்திக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு பிரதான குற்றச்சாட்டாக இருக்கு பூங்குழலி. இப்போ கண்டிப்பாக ஏன்னா ஒரு பயணம் என்பது தொழில்நுட்ப வளர்ச்சி அடைய மக்கள் இன்னும் வளர்ச்சியை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறப்ப பயண நேரம் என்பதை குறைப்பதற்காகத்தான் நம்ம பார்க்கணுமே தவிர இப்போ நீங்கள் விளக்கியதை பார்க்கும் பொழுது பயண நேரம் எல்லாத்துலேயுமே அதிகரிச்சுட்டு இருக்குது. இது குறித்து நமது செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். நன்றி ஜெய்சங்கர். வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர்.